ஹாய் வணக்கம். பார்த்தீங்கன்னா, நான் திருநெல்வேலியிலேருந்து வந்துக்கிட்டு இருந்தோம் விருதுநகர். விருதுநகர் வந்த உடனே அங்கே மெயின் ரோட்லேயே பார்த்தீங்கன்னா, காமராஜர் இல்லம்னு போட்டிருக்கோம். இந்த பாருங்க. விருதுநகர் உள்ளே போயிட்டோம். உள்ளே போனீங்கன்னா, சின்ன சந்து தாங்க. பைக்கு கூட 2 பைக்கு தான். ஒன்று இப்படி போகும், ஒன்று அப்படி வரும், அவ்வளோதான். அந்த சந்துக்குள்ள நம்ம முன்னாள் முதலமைச்சர் இருந்திருக்கிறார். இந்த பாருங்க, இந்த வீடு தான். முன்னாடி ஒரு கோயில். அப்படியே உள்ளே போனோன்னா வீடுங்க. இதான் வீடு. இங்கே பாருங்க, பூர்வீக வீடு. முதலமைச்சராக இருந்த காலத்தில் இவர் என்ன வேணா பண்ணியிருக்கலாங்க. அந்த ஊரில் பாதி வளைச்சி போட்டிருக்கலாம், மெயின் ரோட்டில் வீடு கட்டியிருக்கலாம். ஆனால் இதெல்லாம் இருந்திருக்கிறாங்க. இப்போ இருக்கிற முதலமைச்சர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 காரில் போவாங்க. எப்படி இருந்திருக்கிறாங்க பார்த்தீங்களா? நான் அங்கே கேட்டேன். அங்கே வாட்ச்மேன் ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க கிட்ட நான் கேட்டேன், எப்படிங்க முதலமைச்சராக இருந்துக்கிட்டு அங்கே இறக்கி அங்கேருந்து நடந்து வந்துருவாங்களான்னு கேட்டேன். அப்படி வாழ்ந்த மனுஷன். நல்லா சுற்றி பார்த்தோம். பையனுக்கு எல்லாமே எடுத்து சொன்னேன். இவங்க வந்து சிஎம்மாக இருந்தாங்க, நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தாங்க அப்படின்னு பையன்கிட்ட எல்லாமே சொன்னேன். என்னப்பா இவ்வளோ சின்ன வீடாக இருக்கு அப்படின்னு சொன்னான். அப்படிதாம்மா இருந்திருக்கிறாங்க அப்போல்லாம். இந்த பாருங்க, அவர் வீட்டிலேருந்து அங்கே போகிற சின்ன சந்து சிம்பிளாக இருந்தது, ஆனால் சூப்பராக இருந்தது. இதான் பாருங்க, இங்கே ஒரு சந்து தாங்க. அந்த ஏரியா ஃபுல்லாகவே சின்ன சந்து தான். கார்லாம் வரவே வராது. சைக்கிளு பைக்கு மட்டும்தான். ஆட்டோ கூட உள்ளே வராது. நம்ம பைக்கில் தான் நம்ம திருநெல்வேலியிலேருந்து சென்னைக்கு இந்த பைக்கில் தான் நம்ம வந்தோம். அங்கேருந்து கிளம்புறோம். இதுதான் ரூட்டு. பாருங்க, வந்தது பஸ் ஸ்டாண்டு வழியாக வந்துட்டு இப்போ நாங்கள் வெளியே போகிறது வந்து வேறு வழியாக போயிட்டு இருக்கிறோம். எல்லாம் நடந்து தான் போகிறாங்க. இது உள்ள ஆட்டோ கூட வராது. எப்படியெல்லாம் வாழ்ந்துருக்கிறாருங்க மனுஷன். இவருடைய வீடு டி நகரில் ஒன்று இருக்குது. யாராவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீட்டையும் நான் போய் காமிக்கிறேன். நன்றி, வணக்கம்.